ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 56வது ஸ்லோகம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்வ்யபாஸ்ரயः மத் பிரசாதாத வாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். எப்பொழுதும் எல்லா கர்மங்களையும் செய்த போதிலும் என்னை சரணடைகிறவன் எனதருளால் சாஸ்வதமானதும் அழியாததும் ஆகிய பதமடைகிறான். முடிந்த நிலையில் எப்படி ஞானமும் பக்தியும் ஒன்றோ அதே விதத்தில் முடிந்த நிலையில் ஞானமும் கர்மமும் ஒன்றாகின்றன. சத்வகுணத்தில் நிலைத்திருப்பவன் கர்மத்தை தியாகம் பண்ணுவதில்லை. கர்மத்துக்கு தான் கர்த்தா என்ற எண்ணத்தை தியாகம் செய்கிறான். தான் கர்த்தா என்ற எண்ணம் போய்விடும் போது அத்துடன் ஜீவபோதமும் போய் ஒழிகிறது. தன்னை கர்த்தாவென்று எண்ணிக்கொள்ளாது ஏராளமாக கர்மம் செய்பவனுக்கு ஆயாசம் வருவதில்லை. தன்னை கர்த்தாவென்று எண்ணிக்கொள்பவனுக்கோ விரைவில் ஆயாசம் வருகிறது. அவன் சிறிது வினையாற்றினாலும் அது ஏராளமானதாக தோன்றும். மனநிலையே அதற்கு காரணம். ஈஸ்வரனுக்காக கர்மம் செய்பவன் ஈஸ்வரனை நினைக்கிறான், தன்னை நினைப்பதில்லை. ஈஸ்வரன் நினைவில் தன்னை மறந்திருப்பவன் சரணடைந்தவன் ஆகிறான். கடலை சென்று அடையும் வரையில் நதிக்கு சொந்த வெக்தி இருக்கிறது, சொந்த செயலும் இருக்கிறது. கடலினுள் நுழைந்த பிறகு நதி என்ற பெயர் போய்விடுகிறது. கடலில் இருக்கிற நீரோட்டத்தில் நதியும் கலந்து கொள்ளலாம். ஆயினும் அச்செயல் யாவும் கடலினுடையது, நதியினுடையதன்று. ஈஸ்வரனிடம் அடைக்கலம் புகுந்த ஜீவனது பாங்கு அத்தகையது. சரீரம் என்ற வடிவம் இருக்கிறது, எனினும் அதனுள் இருக்கிற உணர்ச்சி முற்றிலும் பரபோதமாம். அச்சரீரத்தில் நிகழ்கின்ற கிருத்தியங்கள் எல்லாம் ஈசன் செயலேயாம். அங்கனம் விதவிதமான செயல்கள் நிகழலாம். போர் புரிவது போன்ற பயங்கரமான செயல் நடைபெறலாம். அக்கர்மங்களை சொந்தம் பாராட்டுதற்கு ஜீவபோதம் மிச்சமில்லை. நிலைத்த நித்தியமான பரபோதம் ஜீவனால் அடைய பெற்றதாகிறது. கர்மம் செய்தலே வாழ்க்கையின் முடிவன்று, அது ஒரு மார்க்கமே. பற்றுதலற்ற செய்யப்படுமானால் அது வாழ்க்கையின் முடிவான லட்சியமாகிய இறைவனிடம் அழைத்து செல்கிறது. மார்க்கத்தையே இழுத்து செல்கிறது. மார்க்கத்தையே முடிவென்று மதில் கொள்ள வேண்டாம். ஓர் ஊருக்கு செல்லும் வழி ஊராகி விடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சொரூபம் விருதாச்சலம்.